Next நம்ம பார்க்க போறது என்னன்னா diamagnetism. We can write it is a property. It is a property due to which a material has a tendency due to which a material has a tendency to repel external magnetic field நம்ம ஏற்கனவே சொன்னோம் diamagnetismன்றது வந்து ஒரு மெட்டீரியலோட tendency it will repel the external magnetic field in almost all material, and we can write the second point in almost all material some level of diamagnetism existed. Some level of diamagnetism is existed. Okay, so இதுக்கு example நம்ம பார்க்கலாம். First வந்து என்ன பண்றோம், say there is a coil. Okay, now we are doing a typical example. Say we have a magnet. Okay, magnet இருக்கு, இது north pole, இது வந்து south pole. இது பக்கத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா we are placing a coil. Okay, சிம்பிளா ஒரு coil. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இந்த காயில்ல வந்து எந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் கிடையாது. இப்போ இந்த மேக்னெட்டை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரைட் சைடில் மூவ் பண்றோம், அதாவது காயிலோட டைரக்ஷனுக்கு மூவ் பண்றோம். we know இதுல இருந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ரேடியலி அவுட்வர்ட் டைரக்ஷன்ல ப்ரொடியூஸ் ஆகும், இங்க வந்து ரேடியலி இன்வர்ட் டைரக்ஷன்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து என்டர் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இப்போ இங்க நான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து அவுட்வர்ட்ல ப்ரொடியூஸ் ஆகிறதுனால இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து என்ன ஆகும், இந்த காயில்ல வந்து லிங்க் ஆகும். அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து இந்த காயில்ல லிங்க் ஆகும். லிங்க் ஆயிட்டு என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா இதுல வந்து என்ன போயிடுச்சு, இப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க் ஆயிடுச்சு. இந்த ஃப்ளக்ஸ் லிங்க் ஆயிடுச்சு அப்படின்னா இதுல இருந்து என்ன ஆகும்னா ஒரு கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ இதுல இருந்து என்ன ஆகும், ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். சே the current is producing in the clockwise direction. அந்த கரண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை அப்போஸ் பண்ணும். ஓகே, இப்போ இந்த கரண்ட் வந்து என்ன சொல்றேன், மேக்னெட் இருக்கு, மேக்னெட் வந்து மூவ் பண்றோம், இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து காயில் கூட லிங்க் ஆகுது, லிங்க் ஆகுறதுனால கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த கரண்ட் வந்து என்ன பண்ணும், திருப்பி இன்னொரு மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும், அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் ரிப்பல் பண்ணும். ஸோ இப்போ கிளாக் வைஸ்ல போகுது. ஸோ when you rotate clockwise the magnetic field would be inward. ஸோ அப்போ என்ன ஆக்ட் ஆகும் அப்படின்னா டைபோல் மூவ்மெண்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல, மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். கரெக்ட், ஸோ இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். அப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ரிப்பல் ஆயிரும். ஸோ இது நார்த் போல்னா திஸ் இஸ் லைக் அ நார்த் போல் and this is like a south pole. Correct. So அப்ப இந்த magnetic field ரிப்பல் பண்ணலையா, this is what we call as a diamagnetism. So இனிஷியலா பார்த்தோம்னா டைபோல் மூமெண்ட் வந்து ஜீரோல இருக்கு, எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்த உடனே இட் இஸ் ப்ரொடியூசிங் அ ஆப்போசிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் இட் இஸ் ரிப்பலிங் த மேக்னெட். ஓகே, இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம், diamagnetism அப்படின்னு சொல்றோம். So we can write one more point, this material. Okay, this material in which individual magnetic moment of each atom, or molecule is zero or called diamagnetic material. ஸோ இனிஷியலா வந்து என்ன இருக்காது, ஒவ்வொரு ஆட்டம்க்கும் இண்டிவிஜுவல், நம்ம ஏற்கனவே சொன்ன ரெண்டு பாசிபிலிட்டின்னு, முதல் பாசிபிலிட்டி இது. ஸோ இண்டிவிஜுவல் டைபோல் மூமெண்ட் வந்து ஜீரோ, இதுக்கு ஆர் கால் டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ வி கேன் ஆல்சோ ரைட் திஸ் பார்ட், டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் என்ன ஆகும் அப்படின்னா, சே இனிஷியலா வந்து we have say we will draw a atom, we draw a material. ஓகே, இப்படி ஒரு மெட்டீரியல் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ we draw a material like this. இதுல வந்து இனிஷியலா என்ன இருக்கும்னா டைபோல் மூமெண்ட் வந்து ஜீரோல இருக்கும். கரெக்ட், இதுதான் நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல இனிஷியலா டைபோல் மூமெண்ட்டே இருக்காது. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐ எம் சப்ளைங் an external magnetic field like this. இப்படி எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் நான் இப்படி சப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஒவ்வொரு டைபோல் மூமெண்ட்லயும் வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். கரெக்ட், அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மினியேச்சர் கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
Okay, so opposite direction இல்ல, so it is producing in current in the clockwise direction like this. இதில் என்ன ஆகும்னா மினியேச்சர் கரண்ட் வந்து இப்படி ப்ரொடியூஸ் ஆகும். இந்த மினியேச்சர் கரண்ட் இப்படி ப்ரொடியூஸ் ஆகிறதுனால, கரண்ட் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா. ஸோ இந்த மினியேச்சர் கரண்ட்னால என்ன ஆகும்னா இந்த டைரக்ஷனில் மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆயிரும். ஸோ இந்த டைரக்ஷனில் மேக்னெட்டிக் மொமெண்ட் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால என்ன ஆகும், இந்த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த இண்டிவிஜுவல் மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து அப்போஸ் பண்ணும். ஓகே, ஸோ தட் இஸ் வாட் வி கால்ட் அஸ் அ டயாமேக்னட்டிசம் மெட்டீரியல். ஸோ அப்போ இங்கே நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு எடுத்தோன்னா என்ன ஆகும், ஸோ நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு would be B external magnetic field minus B internal magnetic field. ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், B internal magnetic field. ஸோ ஓவரால் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்ன ஆயிரும், இதில் டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்ல வந்து டிக்ரீஸ் ஆயிரும். ஓகே, we can write overall, okay, we can write overall magnetic field is decreases because of the property of the diamagnetism. So proper diamagnetism ஓட ப்ராப்பர்ட்டினால ஓவரால் என்ன ஆயிரும், டிக்ரீஸ் ஆயிரும். இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா we call this as a miniature current. Miniature current. Okay, this is the property of diamagnetism.